வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான வெஜிடேரியன் லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வெந்தய குழம்பு, அது கூடவே காலிஃப்ளவர் மிளகு வறுவல், இது ரெண்டும் தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரெண்டுமே அருமையாக இருக்கும். வாங்க இப்போ இந்த சுவையான லஞ்ச் மெனு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அந்த புளியை அப்படியே உடச்சி விட்டுட்டு அது கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இந்த புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்மக்கிட்ட கல்கத்தா இண்டாலியம் கடாய், இண்டாலியத்தில் சப்பாத்தி உருட்டுற மனை, இடி உரல், தோசைக்கல், பொடி உள்ளது பொடி இல்லாதது எல்லாமே நம்ம சேல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது கூடவே நம்ம ட்ரை ப்ளையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரை ப்ளை கடாயுமே நம்ம சேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுவுமே கொண்டு வந்திருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஆன்லைனில் விட நம்ம கம்மி விலையில் தான் கொடுக்குறோம். நல்ல குவாலிட்டியான இருக்கும். அதே சமயத்தில் நல்லா ஹெவி வெயிட்டாகவும் இருக்கும். நீங்கள் இதை அடி பிடிக்காது. நீங்கள் இது கேஸ் அடுப்புலையும் சமைக்கலாம். சாண்ட்விச் பாட்டம் இருக்கிறதால நீங்கள் இதை இண்டக்ஷன் அடுப்புலையுமே வச்சு நீங்கள் சமைக்கலாம். உங்களுக்கு இண்டாலியம் கடாய் வேணுமோ இல்லை ட்ரை ப்ளை கடாய் வேணுமோ எது வேணுமோ ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ வறுத்து அரைக்க வேண்டியது ரெடி பண்ணுறதுக்காக அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் சாப்பாட்டு அரிசி, எதுவுமே பச்சரிசி புழுங்கலரிசி எதுவாக இருந்தாலும் எடுத்துகிட்டு இப்போ இந்த வெந்தயம் அரிசியை பாதி அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ வெந்தயம் அரிசியும் பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு வறுபட்டு வந்த பிறகு இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு அதை லைட்டாக வறுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கொஞ்சம் வறுபட்டு வந்த பிறகு சேர்த்துன்னு கரெக்டான பதத்தில் வறுபட்டு வரும். அது கூட 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இந்த சீரகம் படப்படன்னு பொரிஞ்சு வரும். சீரகம் சின்ன பொருள் சீக்கிரமாக கரிஞ்சிடுமா, லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க, கரிஞ்சு விட்டுறாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்து கரெக்டான அளவில் வறுபட்டு வந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் அதே கடாயில் நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு தான் நல்லெண்ணெயில் பண்ணும். எண்ணெயுமே கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தோம்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தாளிப்பு வடகம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு தாளிப்பு வடகமில் கடுகு 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அது கூடவே 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நம்ம எப்படி வறுத்து அரைச்சிருக்கோம், தாளிக்கிறதுக்கும் வெந்தயம் சேர்த்து தாளிங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெந்தயம் எல்லாமே சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நான் ஒரு 25 சின்ன வெங்காயம் இருக்கும் அதை சேர்த்துட்டு 2 பெரிய சைஸ் பூண்டு ஃபுல்லாகவே தோல் உரிச்சிட்டு வச்சுருக்கிறேன். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ இந்த சின்ன வெங்காயம் பூண்டை நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. இப்போ சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் நிறம் மாறி வதங்கி வந்த பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா நமக்கு குழைவாக வதங்கி வரணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க, நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போ இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு இந்த எண்ணெயில் வதக்கி விட்ட பிறகு நம்ம ஊற வச்சுருந்த புளி நல்லா கரைச்சிட்டு வச்சுருக்கோம். நம்ம புளி கூடவே உப்பு சேர்த்துட்டதால உப்பு எதுவும் சேர்க்கலை. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுருங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுருந்தேன். இப்போ இந்த மாதிரி கொதி வந்த பிறகு குழம்பு நம்ம சேர்த்துருந்தது நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடி ஃபுல்லாகவே சேர்த்துக்கோங்க, அது சரியாக இருக்கும். இப்போ அதை சேர்த்துட்டு விஸ்கு வச்சு கலந்து விட்டிங்கன்னா நம்ம பொடி கொதிக்கும் போது போடுறதுனால கட்டி பிடிச்சி வராமல் இருக்கும். கட்டி பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கட்டி பிடிக்காமல் பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இது நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் வற்றிட்டு எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணோம்னாக்கா நமக்கு குழம்பு கொதித்து வர்றதுக்கு சரியாக இருக்கும். இதை வேறு ஒரு அடுப்புக்கு மாற்றிக்கலாம். இப்போ மிளகு வறுவல் பண்ணுறதுக்கு வறுத்து அரைக்கிறது ரெடி பண்ணுறது கடாயில் ஒரு 2 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 4 கிராம்பு, அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இதில் மிளகு காரம் தான் அதிகமாக இருக்கணும். அது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு அது கூடவே 2 வரமிளகாய், நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வறுபட்டு வரட்டும். இப்போ நம்ம சேர்த்துருந்த எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இந்த மாதிரி வறுபட்டு வந்த பிறகு இதில் கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ கருவேப்பிலையும் வறுபட்டு வந்த பிறகு இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் அதே கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் சோம்பு மட்டும் சேர்த்து தாளிச்சுக்கலாம். நம்ம பட்டை கிராம்பெலாம் வறுத்து அரைச்சிட்டதால சேர்க்க வேண்டாம். இப்போ அந்த சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று மெல்லிசாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் லெஸ்ஸாக நேரம் மாறிட்டு வதங்கி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த வெங்காயம் நேரம் மாறிட்டு இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இப்போ இந்த இஞ்சி பூண்டோட
பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி வந்த பிறகு இது கூடவே நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஃபுல்லாகவே சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். அது கூடவே இந்த காலிஃப்ளவர் மிளகு வறுவலுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இந்த மசாலாவை அப்படியே லைட்டாக எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுருங்க. நான் ஏற்கனவே வறுத்து அரைச்சதுனால ரொம்ப நேரம் வதக்கி விடணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா கலந்து வந்த பிறகு இதில் நான் ஒரு பெரிய சைஸ் காலிஃப்ளவர் எடுத்து கொதிக்கிற தண்ணியில் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சத்தூளும் சேர்த்து. இப்போ இதை சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்து இந்த மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ பார்த்தா அந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு தண்ணி அதிகம் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 2 கை அளவுக்கு தண்ணி தெளித்து விட்டிங்கன்னா போதும். நம்ம ஏற்கனவே சுடுதண்ணில் போட்டு எடுத்துருக்கோம், அப்போ கொஞ்சம் லைட்டாக வெந்த மாதிரி இருக்கும். தண்ணி ரொம்ப அதிகம் சேர்த்து நமக்கு ட்ரையாக கிடைக்காது. இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் வேக விட்டோம்னா நல்லா வெந்து வந்து அந்த ஆவிலேயே இடையில அப்பப்போ எடுத்து கலந்து விடுங்க, அப்படியே விட்டுறாதீங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கும் கொஞ்சம் கூடவே ஆயிருக்கும். நல்லாவே நான் கலந்து விட்டுருந்தேன். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், சேர்க்கும்போது நிறைய வந்து வெந்து சுருங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு வெந்து வந்த பிறகு கடைசியாக அதில் கொஞ்சமாக பொடி நறுக்கின மல்லி இலையை சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பார்த்து எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வந்திருக்கு பாருங்கள். குழம்புமே கொஞ்சம் நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு நல்லா குழம்பு கொதித்து திக்காகி வந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்க, நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருந்த அந்த வெந்தயம், புளிப்பு, காரம் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ஸ்வீட்டெல்லாம் நமக்கு தெரியாது, அந்த வெந்தயத்தோட கசப்பும் நமக்கு தெரியாது. இப்போ சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருந்தேன் பாருங்கள். நல்லா குழம்பு திக்காகி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நமக்கு நல்லா சுவையான வெந்தய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.